வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஒரு சார்ஜிங் சர்க்யூட், பர்டிகுலராக ஒரு எமர்ஜென்சி லைட்டில் இருக்கக்கூடிய ஒரு சார்ஜிங் சர்க்யூட். எமர்ஜென்சி லைட் அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும், அதில் ஒரு பேட்டரி இருக்கும், 6 வோல்ட் ஆர் 12 வோல்ட் பேட்டரி இருக்கும். கரண்ட் உள்ள போது சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்கும். கரண்ட் இல்லாத பொழுது என்ன பண்ணும், அந்த இன்வெர்ட்டர் சர்க்யூட் வேலை செஞ்சு அந்த இன்வெர்ட்டரில் எல்இடி யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா ஒரு டியூப் லைட் யூஸ் பண்ணியிருக்கலாம், அதை ஒளிர வைக்கும். இதுதான் ஒரு எமர்ஜென்சி லைட். மார்க்கெட்டில் கிடைக்கிது. சிம்பிளாக ஹேண்டியாக இருந்து பிக்கர் ஒன் வரைக்கும் இருக்குது இன்றைக்கி. அது மட்டுமா, ஃபேன் கூட வந்துருச்சு. இப்போது லேட்டஸ்ட்டு ஃபேன் வந்துருச்சு. கரண்ட் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிரும். வேணும்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த சர்க்யூட்லாம் என்ன இருக்குது, சார்ஜிங் சர்க்யூட் இருக்குது. இந்த சார்ஜிங் சர்க்யூட் பர்டிகுலராக இது எமர்ஜென்சி லைட்டில் வரக்கூடிய சார்ஜிங் சர்க்யூட் நம்ம எங்கே வேணாலும் அப்ளிகபிள் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு சிம்பிள் சார்ஜர் ப்ளஸ் ஆட்டோ கட் ஆஃப். ஏன்னா ஆட்டோ கட் ஆஃப் இருக்கணும் இல்லையா, பேட்ரி ஃபுல்லாகிடுச்சுன்னா கட் ஆஃப் ஆகணும். ஓகேவா, கூடவே ரிலே த்ரோ சர்க்யூட் இருந்துச்சு அப்படின்னா அதை இன்னொன்றுக்கு கடத்த முடியும். ஆக்சுவலாக எமர்ஜென்சி லைட்டில் இப்படி தான் இருக்குது. எமர்ஜென்சி லைட்டில் சப்ளை இருக்கும் பொழுது ஏசி வோல்ட் இருக்கும்போது பேட்ரி சார்ஜ் ஏறும். பேட்ரி ஃபுல்லானா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிரும். கரண்ட் இல்லைங்கிறப்போ இமிடியேட்டாக அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். பேட்டரியில் இருக்கிற டிசி வோல்ட்டு இன்வெர்ட்டர் சர்க்யூட்டு போய் இன்வெர்ட்டருடைய ஒர்க் என்னென்னா டிசியை ஏசியாக பண்ணுறது. அவ்வளோதான். அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஓகேவா. எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம், வீடியோ பார்க்குற ஒவ்வொரு வியூவர்ஸுமே ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக மாறுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் மூலிமா ஒரு பாமரனும் புரிகிற மாதிரி, படிப்பு இல்லைனாலும் பரவாயில்ல, ஆர்வம் இருக்கிற யாராக இருந்தாலும் ஒரு சர்வீஸ் என்ஜினியராக மாற வைக்கணும் அப்படிங்கிறதா இந்த சேனலுடைய நோக்கம். ஏன்னா எவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்ட் உள்ள பர்சன் நிறைய பேர் இருப்பாங்க. சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் அவங்களால படிக்க முடியாமல் போயிருக்கலாம், இல்லை எலக்ட்ரானிக்ஸ் பற்றி தெரிஞ்சிக்க வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கலாம், இல்லை எலக்ட்ரானிக்ஸ் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குமோன்னு ஒரு பயத்திலேயே வரமாட்டாங்க சில பேர். இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் அவாய்ட் பண்ணி யார் வேணாலும் சர்வீஸ் பண்ணலாம், நல்ல உயர்ந்த நிலைமைக்கு வர முடியும். ஃபஸ்ட்டு அது ஒன்று தான் முக்கியம். ஓகேங்களா. எல்லா ப்ராடக்ட்டுமே நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னென்ன இருக்குது, செல்ஃபோன் இருக்குது, சிஆர்டி டிவி இருக்குது, எல்சிடி எல்இடி டிவி இருக்குது, யூபிஎஸ் இன்வெர்ட்டர் எமர்ஜென்சி லைட் இருக்குது, ஒரு 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங் இருக்குது, இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது. இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்ட்லாம் கண்டிப்பாக சர்வீஸ்க்கு வரும். வந்தால் சர்வீஸ் பண்ணணும், குயிக்காக பண்ணணும், ஃபாஸ்ட்டாக டெலிவரி பண்ணணும் கஸ்டமருக்கு. அட்லீஸ்ட் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் குட்ஸ் இருக்கு இல்லையா, அதைவாவது நம்மளால் சர்வீஸ் பண்ண தெரியணும். உங்களுக்கே தெரியும், ஒரு ப்ராடக்ட்டு கொண்டு சர்வீஸ் கொடுத்தா அது எவ்வளோ நாள் லேட் பண்ணுறாங்க, போர்டை மாற்றணுமாங்க, எல்லாமே மாற்றணுமாங்க, அதெல்லாம் உண்மையாக கரெக்டாக எப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிறது. ஸோ நாம் கொஞ்சம் எலக்ட்ரானிக்ஸ் படிக்க ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய புரிதல் கண்டிப்பாக வரும். ஓகே, எலக்ட்ரானிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா பேசிக் எலக்ட்ரானிக்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, நீங்கள் படிக்கலாம். ஆன்லைன் ட்ரைனிங் தான். உங்கள் வீட்டில் இருந்தபடியே உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் இந்த தொழிலை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். ஃபஸ்ட்டு ஒன்று, அதில் மேலே டெவலப் பண்ண முடியும். அந்த பேசிக் எலக்ட்ரானிக்ஸ்லேயே லெவல் 1 அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. லெவல் 2 இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். லெவல் 2 கோர்ஸில் உங்களுக்கு லெவல் 1ல் வரக்கூடிய ப்ராஜெக்ட் இல்லாமல் லெவல் 2ல் வித்தியாசமான ப்ராஜெக்ட்ஸ். ஓகேவா. பர்டிகுலராக ஒரு சிலிக்கான் கண்ட்ரோல் ரெக்டிஃபையரை அப்ளை பண்ணுற மாதிரி, மாஸ்பெட், ஐஜிபிடி, ஒரு ட்ரையாக், ஓகேவா, வெவ்வேறு இன்னும் நல்ல புது ப்ராஜெக்ட்லாம் இல்லை ஆட் பண்ணியிருக்கோம். இது உங்களையே கொஞ்சம் நல்லா அப்கிரேட் பண்ணும். இந்த ப்ராஜெக்ட் செய்கிறதுனால என்ன ஆகும்னா, அந்த ப்ராஜெக்ட் ரெடி ஆகிறது முக்கியம் இல்லை, அந்த ப்ராஜெக்ட் எப்படி ஒர்க் பண்ணுது, அதுலேருந்து நம்ம என்னென்னலாம் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வீடியோ வரும். 30 நாள் ட்ரைனிங், 30 நாளுமே உங்களுக்கு வீடியோ வரும். ஓகேங்களா. ஸோ எந்த அளவுக்கு ப்ராஜெக்ட் நீங்கள் ஸ்ட்ராங்காக அசம்பிள் பண்ணுறீங்களோ, காம்போனன்ட்ஸை உங்களுக்கு கொடுத்துட்டு, சர்க்யூட் டயக்ராம் கொடுத்துட்டு, இந்த ப்ராஜெக்ட் பண்ணணுன்னா நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும். இப்படி ப்ராஜெக்ட் யார் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஃபீல்டுக்குள்ளே நல்ல வலுவாக வர முடியும். ஓகே,
சரி, இப்போ சர்க்யூட்டுக்குள்ளே பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இது ஒரு பேட்டரி சார்ஜர் சர்க்யூட். இந்த சர்க்யூட்டில் என்ன, இப்போ லாஸ்ட் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த லாஸ்ட் வீடியோவில் ஒரு டிரான்சிஸ்டரை யூஸ் பண்ணி எப்படி சார்ஜ் பண்ணலாம், ஒரு டிரான்சிஸ்டர் அதை பற்றி டீட்டெயில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். பர்டிகுலராக பாருங்களேன், இதில் டிப் 31 அப்படிங்கிற ஒரு டிரான்சிஸ்டர், பவர் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கு. நிறையா டிரான்சிஸ்டர், பவர் டிரான்சிஸ்டர் மெட்டல் பேக்கேஜில் இருக்குது. 2N3055 இருக்குது. பட் அது கொஞ்சம் வெரி ஓல்டு. பட் இது ஒரு சிலிக்கான் பேக்கேஜ் இந்த டிரான்சிஸ்டர். ஓகே, இதனுடைய கரண்ட் ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி அதிகம் அதை விட. ஓகே, சரி, இப்போ பார்க்கலாம். இதில் சர்க்யூட் லாஸ்ட் கிளாஸில் இதான் நடத்தியிருக்கேன். ஒருவேளை பார்க்காதவங்க ஓரளவுக்கு அந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனி வரக்கூடிய எல்லா வீடியோவும் பார்க்க ஆரம்பிங்க. ஓகே, இந்த சர்க்யூட்டில் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு 12 வோல்ட் பேட்டரியை எப்படி சார்ஜ் பண்ணலாம், சார்ஜ் ஃபுல்லான எப்படி கட் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயிலுக்கும் சேம் அதிலே கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரா ஒரு ரிலே இதில் ஆட் பண்ணியிருக்கு. ஓகே, இந்த ரிலே மூலிமா பாருங்கள், ப்ளஸ் மைனஸ் போட்டிருக்கு இல்லையா, இது எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டால், இது இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்கு போக போகுது. இது வந்து இன்வெர்ட்டருக்கு போக போகுது. இந்த சப்ளை இருக்கு இல்லையா, இது இன்வெர்ட்டருக்கு போகுது. சர்க்யூட் இன்வெர்ட்டர் போர்டுக்கு போகிற சப்ளை. ஓகே, உங்களுக்கு மாடலுக்காக இன்வெர்ட்டர் அல்லது எமர்ஜென்சி லேம்ப்னு ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த லேம்ப் எரிஞ்சாவே பேட்டரி ஃபுல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த லேம்ப் எரிஞ்சாவே இந்த சப்ளை இன்வெர்ட்டருக்கு போகுது அல்லது போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, ஸோ சர்க்யூட் எப்படி ஒர்க் பண்ணுது, நாம் இந்த இடத்துல 18 வோல்ட் டிசி இன்புட் கொடுக்குறோம். இந்த டிசி வோல்ட்டு இந்த டிரான்ஸ்னுடைய கலெக்டருக்குள்ளே போய் எமிட்டர் வழியாக வெளியே வரும். அப்படி வெளியே வரணும் அப்படின்னா இந்த கலெக்டர் எமிட்டர் என்னவாக இருக்கணும், லோ ரெசிஸ்டன்ஸாக இருக்கணும். ஹை ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடாது. ஹை ரெசிஸ்டன்ஸ்னால் ஓப்பன், லோ ரெசிஸ்டன்ஸ்னால் ஷார்ட்னு அர்த்தம் இல்லை, அது லோ ரெசிஸ்டன்ஸ் தான். அப்போது இந்த லோ ரெசிஸ்டன்ஸ் பண்ணணும்னா இந்த பேஸுக்கு ஒரு பாசிட்டிவ் வோல்ட் வரணும். இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக இதுக்கு கிடைக்கும். ஓகே, பேஸுக்கு கிடைச்ச உடனே இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகும், கண்டக்ஷன் ஆகி அவுட்புட் வரும். இது வந்து சீரியஸ் ரெகுலேட்டர். இந்த சீரியஸ் ரெகுலேட்டர் ஆர் ஷண்ட் ரெகுலேட்டர் இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பற்றிய ப்ரீவியஸ் வீடியோஸில் கண்டிப்பாக நான் டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்கேன், அவசியம் பாருங்கள். ஓகேவா, அப்போது வர்ற அவுட்புட் வோல்ட்டு 3.9 ohms 1 watt வழியாக இந்த டயோடு வழியாக நேராக இங்கே வருது. எதுக்கு வருது, ரிலே காயிலுக்கு வருது. ரிலே காயில் இது ப்ளஸ்ஸு, இது ஒரு காமன் மைனஸ் அப்படின்னா ரிலே காயில் உடனே ஆன் ஆயிரும்னு அர்த்தம். ரிலே காயில் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா பாருங்களேன், இதான் ரிலே காயில், இதான் ரிலே காயில். இந்த ரிலே காயிலில் இதான் ரிலே காயில். இங்கே வந்து ஒரு ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ் கொடுத்தா இது ஆக்டிவேட் ஆகிரும். இதன் வழியாக ஒரு மேக்னெட்டிக் ப்ளக்ஸ் வந்து க்ரியேட் ஆகிரும். இந்த ரிலே காயில் நார்மலாக பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னா, இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரிலேஸ், இதெல்லாம் இங்கே இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நிறைய ப்ராஜெக்டில் எல்லாமே கொடுத்துருக்கோம். இதில் 5 பின் இருக்குது. 1 2 3 4 5 இருக்குது. இது வந்து போல், இது வந்து வே. இந்த வே யூஸ்ஃபுல்லாக ரிலேவில் இந்த போல் எந்த பின்னோட கனெக்ட் ஆகிருக்குன்னா, நார்மலி க்ளோஸ், நார்மலி ஓப்பன். ரிலேல 2 விதமாக இருக்குது, நார்மலி க்ளோஸ் இருக்குது, நார்மலி ஓப்பன் இருக்குது. பட் எதாக இருந்தாலுமே நம்ம சர்க்யூட்டோட கனெக்ஷனை பொறுத்து நமக்கு தேவையான மாதிரி மாற்றி அமைச்சிக்க முடியும். அதுக்கு தான் டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ண சொல்கிறது. ஓகேவா, அப்போ தான் புரியும், இல்லைன்னா புரியாது. தியரி ரொம்ப ஈஸியாக இருக்கும், ப்ராக்டிக்கல் தான் இருந்தால் தான் அந்த டிஃபிகல்ட்டிஸ் என்னன்னே தெரியும். ஓகேவா, சரி, இப்போது இது நார்மலி க்ளோஸ்னால் என்ன அர்த்தம்னா, இந்த போல் இந்த பின்னோட கனெக்ஷனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போது இந்த கனெக்ஷன் நேராக இங்கே போகணும், இந்த மேலே NOக்கு போகணும். அப்படின்னா என்ன ஆகணும் அப்படின்னா, இந்த காயில் எனர்ஜைஸ் ஆகணும், இந்த காயில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஒரு பின்னுக்கு ப்ளஸ்ஸும் ஒரு பின்னுக்கு மைனஸ் கிடைச்சா இந்த மாதிரி போயிடும். இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல பாருங்களேன், இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கோம், இதில் ஒரு டிரான்சிஸ்டர், இது கலெக்டர், எமிட்டர், பேஸ். ஓகேவா, ஓகே, கொஞ்சம் தெளிவாக லைட்டாக இருக்குது. ஓகே, இப்போது இதில் 12 வோல்ட் சப்ளை இங்கே கொடுத்துருக்கு. இந்த இடத்துல கிரவுண்ட், GND கிரவுண்ட் இங்கே கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த இடத்துல டிரான்சிஸ்டர் இருக்குது. இந்த இடத்துல ஒரு டிரான்சிஸ்டர் இருக்குது. பெண்ணில் வரைஞ்சனால கொஞ்சம் விசிபிளாக இல்லை, அவ்வளோதான். இது என்ன பண்ணியிருக்கு பாருங்கள், சர்க்யூட்டில் இப்படி கொடுத்துருக்கு. இது பேஸ். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த டிரான்சிஸ்டருடைய பேஸுக்கு ஒரு 0.5 வோல்ட் கிடைச்சா
இந்த கலெக்டிவிட்டி எமிட்டர் என்ன ஆகும் உங்களுக்கு ஹை ரெசிஸ்டன்ஸ்லேருந்து லோ ரெசிஸ்டன்ஸாக மாறும். அப்போ இந்த காயில் எனர்ஜைஸ் ஆகிரும். சப்ளை இது வழியாக கிரவுண்ட் ஃப்ளோ ஆகும். அப்போ தான் சர்க்கியூட் க்ளோஸ் ஆகும். க்ளோஸ் ஆகும்பொழுது என்ன ஆகும்னா பாருங்கள், இந்த போல் இது வே, இந்த வேலேருந்து இங்கே மேலே நவுந்துக்கும், மேலே மூவ் ஆயிரும். இந்த ரிலே காயில் பொறுத்த வரைக்கும் நிறைய டைப் ஆஃப் ரிலேஸ் இருக்குது உங்களுக்கு. இதில் கம்பைன் ரிலேஸ் வருது, இதில் வந்து யூபிஎஸ் இன்வெர்ட்டர் இதுலாம் வருது. ரொம்ப ஒரு மேஜர் வந்து இந்த ரிலே தான். இந்த ரிலே காயிலுடைய கனெக்ஷன் இன்னுமே நிறைய பேருக்கு சரியாக தெரியறதில்ல. தெரியணுங்கிறதுக்கு தான் அவங்கள வந்து கிளாப் சுவிட்ச் அப்படின்னு ஒரு சர்க்யூட் செய்ய சொல்லுவோம். அந்த கிளாப் சுவிட்ச் சர்க்யூட் செய்கிறது மூலிமா இந்த ரிலே கனெக்ஷனை பற்றி தரவாக புரிஞ்சிக்க முடியும். அதுக்காக ஓகே, இதுதான் சர்க்யூட் உங்களுக்கு. இப்போ வந்து ப்ளஸ் மைனஸ் கிடைத்தா அந்த காயில் ஒர்க் பண்ணும், ப்ளஸ் மைனஸ் கிடைக்கலைன்னா ஒர்க் பண்ணாது. ஓகேவா? சரி, இந்த ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும்னா பாருங்கள், கனெக்ஷன் வந்து இப்படி சேஞ்ச், உள்ளே வர்ற வோல்ட்டு நேராக இது வழியாக வெளியே போயிடும். அப்போ இது வழியாக வர்ற வோல்ட்டு இது வழியாக வெளியே போயிட்டுருக்கும். இது என்ன ஆகும்? மாறும், மாற்றலாம். ஓகே, இப்போ சர்க்யூட்டில் நாம் பார்க்கலாம். இப்போ பாருங்களேன், அப்போது இந்த பவர் ஆன் பண்ண உடனே பேட்டரிக்கு சப்ளை எப்படி வருதுன்னா இந்த டிரான்சிஸ்டர் மூலிமா, கலெக்டர், எமிட்டர், இந்த ரெசிஸ்டர், இந்த டயோட் மூலிமா நேராக எங்கே வருது அப்படின்னா ரிலே காயிலுக்கு வருது. அதே வோல்ட் என்ன ஆகுது உங்களுக்கு பாருங்கள், இந்த மாதிரி போகுது. இதில் போய் பாருங்கள், இந்த ரெட் கலர் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதன் வழியாக போய் இந்த போல், இதுதான் போல், இது வந்து வே, நேராக பேட்டரியோட ப்ளஸுக்கு வந்துடுது. அப்போது பாருங்கள், டிரான்சிஸ்டர் வழியாக நேராக வந்து என்ன பண்ணுது, நேராக ஒரு பாத் வந்து ரிலே காயினுடைய வேல், இந்த வே போல் வழியாக பேட்டரியோட ப்ளஸுக்கு வந்து சேரும். அதே டைமில் இந்த ரிலே வேலை செஞ்சிடும். ஓகே, ரிலே வேலை செய்கிறதுனால நார்மலி க்ளோஸ்லேருந்து இது நார்மலி ஓப்பன் இந்த பொசிஷனுக்கு வரும். வந்தால் தான் இந்த நடக்கும், இல்லைன்னு நடக்காது. ஓகேவா? சப்போஸ் சப்ளை இல்லை அப்படின்னா மறுபடியும் ரிட்டர்ன் பேக் டு அந்த இடத்துக்கு போயிடும். இந்த வோல்ட் இங்கே போகிறதுனால என்ன ஆகுனா, இந்த போல்வே சேஞ்ச் ஆகிறதுனால என்ன ஆகுனா பாருங்கள், இந்த பேட்டரியிலேருந்து ப்ளஸ் வந்து நேராக இங்கே போயிடும். மைனஸ் காமன். ஓகேவா? அப்போது இந்த போல் வே மூமெண்ட்டை பொறுத்து தான் இதெல்லாம் இருக்கும். இப்போ யூஸ்ஃபுல்லாக இந்த சர்க்யூட் எப்படி வேலை செய்யுதுன்னா, ஃபஸ்ட்டு கலெக்டர், எமிட்டர் வழியாக ஒரு பாத் வந்து நேராக வே போல் பேட்டரியோட ப்ளஸ் சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்கும். அப்படி சார்ஜ் ஏறணுன்னா இந்த ரிலே காயில் வேலை செய்யணும். இந்த ரிலே காயில் வேலை செய்யணுன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு ப்ளஸ்ஸும் ஒரு பாயிண்ட்டுக்கு மைனஸும் கிடைக்கணும். காமன் மைனஸ் கிடச்சிருச்சு, அப்போ சப்ளை ப்ளஸ்ஸு கிடச்சிருச்சு. ரிலே காயில் ஒர்க் பண்ணோம். ரிலே காயில் ஒர்க் பண்ணும் பொழுது இந்த நார்மலி க்ளோஸ்லேருந்து நார்மலி ஓப்பன் பொசிஷனுக்கு வரும். வந்தால் தான் இந்த வோல்ட்டு நேராக பேட்டரியோட ப்ளஸுக்கு வந்து சார்ஜ் ஏறும். ஓகேவா? இப்படி சார்ஜ் ஆகிட்டு இருக்கும் பொழுது பேட்டரியில் 13.8 வோல்ட் மேக்ஸிமம் இருக்கணும். இதுதான் ஃபுல்லி சார்ஜுன்னு அர்த்தம். ஒருவேளை அதற்கு மேலே உதாரணமாக 14.8 வோல்ட் மேலே வரதா வச்சுக்கலேன். அப்படி வோல்ட் வரும்பொழுது என்னாகும் அப்படின்னா, இந்த ஜீனரில் இது வந்து கேத்தோடு, இது வந்து கேத்தோடு, இது வந்து ஏனோடு. இந்த இடத்துல எவ்வளோ வோல்ட் வரும்? 13.8 வோல்ட் வந்துச்சுன்னா லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கேன் 0 வோல்ட் தான் இங்கே வரும். அதனால் எந்த விதமான மூவ்மெண்ட்டும் இருக்காது. ஒரு வேளை 13.8 வோல்ட்டுக்கு மேலே அதிகமாக வருதுன்னு வச்சுக்கங்களேன். அப்படி 13.8 வோல்ட் அதிகமாக வோல்ட் வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? இப்போது 14 வோல்ட் வருதுன்னு வச்சுக்கங்களேன். 14.8 வோல்ட் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி வந்து 1 வோல்ட் அதிகமாக வருதுன்னு வச்சுக்கங்களேன். அந்த 1 வோல்ட் வந்து நேராக இந்த இடத்துல வந்துடும், இந்த 1 வோல்ட். ஏன்னா ஜீனர் டயோடு வந்து பேரலாக யூஸ் பண்ணும்போது வோல்டேஜ் ரெகுலேட்டராக ஒர்க் பண்ணோம், சீரீஸாக ஒர்க் பண்ணும்போது வோல்டேஜ் சென்சார் சர்க்கியூட்டாக ஒர்க் பண்ணோம். இது சென்ஸ் பண்ணுது இந்த இடத்துல எவ்வளோ வோல்ட் அல்லது பேட்டரியில் எவ்வளோ வோல்ட் அப்படின்னு சென்ஸ் பண்ணுது. எக்ஸஸ் வோல்ட் வந்துச்சுன்னா ஏனோவில் வர்ற வோல்ட்டு நேராக இந்த டிரான்சிஸ்டர் ட்ரிகர் பண்ணிடும். இந்த டிரான்சிஸ்டர் ட்ரிகர் பண்ணால் இது ஆன் ஆயிரும். இந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆகும் பொழுது என்ன ஆகுனா, இங்கே இருக்கிற பாசிட்டிவ் சப்ளை நேராக இந்த எல்இடி வழியாக இந்த டிரான்ஸுடைய கலெக்டர் எமிட்டர் வழியாக கிரவுண்ட் ஆயிரும். அப்போ இந்த ஃபுல் அப்படிங்கிற இண்டிகேட்டர் க்ரீன் கலர் எல்இடி எரியும். ஃபஸ்ட்டு பவர் ஆன் பண்ணும்போது ரெட் கலர் எல்இடி எரியும், சார்ஜிங் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் காமிக்கிறதுக்காக. ஓவர் சார்ஜ் ஆகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால இந்த இடத்துல வோல்ட்டு ஃபுல்லாக கிரவுண்ட் ஆயிரும். இந்த டிரான்ஸ்மிட் பேஸுக்கு இருக்கிற வோல்ட்டு கிரவுண்ட் ஆயிரும்.
அப்போ டிரான்சிஸ்டர் ஹை ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். இதன் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகாது. இதன் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகாதனால என்ன ஆகும் அப்படின்னா ரிலே கையில் ஆஃப் ஆயிரும். ரிலே கையில் ஆஃப் ஆகும்போது என்ன ஆகுனா இந்த பொசிஷன் நேராக என்சி அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு போயிடும். இந்த என்சி பாயிண்ட் எதோடு இருக்குது அப்படின்னு கேட்டால் நேராக அனதர் லோடு பாருங்கள். இந்த பல்பினுடைய ஒரு பாயிண்ட்டுக்கு ப்ளஸ்ஸும் ஒரு பாயிண்ட் மைனஸ் வந்துச்சுன்னா இந்த பல்ப் எரியும். இந்த பல்ப் எரிஞ்சினாவே இந்த இடத்துல இன்புட் வோல்ட் வரல அப்படின்னு அர்த்தம். பவர் ஃபெயிலியராக இருந்தாலும் இருக்கலாம், இல்லை பேட்டரி ஃபுல்லாக இருந்தாலும் இருக்கலாம். ரெண்டு பர்பஸ்லையுமே இருக்கும். இந்த பல்ப்லேருந்து பேரலாக ஒரு ப்ளஸ் மைனஸ் வோல்ட் எடுத்து இன்வெர்ட்டர் சர்க்யூட்டுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே, அப்போ இந்த சர்க்யூட் தெரிஞ்சதுன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும், ஈஸியாக சர்வீஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சர்க்யூட்டை அனலைஸ் பண்ணுறது மட்டும்தான் உங்களை எலக்ட்ரானிக் ஃபீல்டில் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக உருமாற முடியும். வெறுமனே ஒரு போர்டை மாற்றுறதுனாலையோ இல்லை ஒரு உத்தேசமாக பொருள்களை மாற்றி பார்க்குறதுனாலையோ நீங்கள் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக மாற முடியாது. ஸோ அடிப்படை என்ன வேணும்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இருந்தால் கூட என்னுடைய வீடியோக்களை திறந்து பாருங்கள். நீங்கள் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக மாறுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லை, எங்கள் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். அந்த ஆன்லைன் ட்ரைனிங்கில் எல்லா வகுப்புமே இருக்குது. டிவியை பற்றி சிஆர்டி டிவி, செல்ஃபோன், எல்சிடி டிவி, எல்இடி டிவி, ஒரு ஆம்பிளிஃபையர் அசம்பிளிங், யூபிஎஸ் இன்வெர்ட்டர் எல்லாமே இம்பார்ட்டன்ட். எல்லா சப்ஜெக்ட்டுமே இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். தமிழில் தாய்மொழியில் எந்த விதமான ஒளிவும் மறையும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 1000 வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே உங்களுக்கான வீடியோ தான். ஓகேங்களா? இப்போது நாளைக்கு இன்னொரு கான்செப்டில் இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.